டூ படத்தின் இசைத்தட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலகத்தின் முன்னோடிகளே, நெஞ்சில் ஒரு ராகமாக என்னை திரையுலகத்திலே என்னை இயக்குநராக பதிவு செய்த என் நெஞ்சத்தில் நீங்காத ராகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர், முன்னாள் திரைப்பட தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக விட்டிருந்த என் நெஞ்சத்தில் இன்றைக்கும் ஒரு நிரந்தர இடத்தில் வீட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நைனா கேஆர்ஜி அவர்களே, இப்படி மேடையில் இருக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ முன்னோடிகள் யார் பேர் விடுபட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. காரணம், நான் அணியவில்லை கண்ணாடி. இத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் முன்னாடி. எனக்கு பெரிய ஒரு, நான் நிறைய இடத்துல பேசியிருப்பேன், இன்னைக்கு பேசுறது எனக்கு தர்ம சங்கடமாச்சு. இந்த படத்துல நான் ஏதோ ஒரு டூல ஒரு பாட்டு பாடினாங்க, பாடினேன். பாடின வந்து அந்த அம்மா விழாவுக்கு நாயகன், இது என்னமா தானே ஏன்னா இந்த விழாவுக்கு நான் எப்படி நாயகனா? நான் அதுக்கு தான் தமிழ் திரைப்பட உலகத்தில் எந்த ஒளிநாடா விளையாட்டு விழாக்கோ இசைத்தட்டு விழாக்கோ நான் மேக்சிமம் நான் அதிகமாக இன்னுமே போக மாட்டேன். ஏன்னு கேட்டாக்கா, போகிற இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, கீழே இருக்கிறவங்க நான் ஒன்று பேசணும் எதிர்பார்க்குறாங்க, மேலே இருக்கிறவங்க நீங்க பேசணும். அவங்க கீழே இருக்கிறவங்க எதிர்பார்க்கறத விட வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட வயசுல மூத்தவர் கேஆர்ஜி, என்னோட இப்ப ஆர்பி சௌத்ரி மூத்தவர். இப்ப வசந்த் சார் வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமான கேள்விக்கு ஆளாக்குனாரு. டிஆர் சார், எனக்கு காதல் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். உங்களோட வயசு என்ன? சிந்துவுக்கு நீங்க அண்ணனா? என்ன பிரச்சனை? நீங்க மேட்ரு சொல்லாம நான் கீழே விட மாட்டேன். இது அவரு இந்த பிரச்சனை தனஞ்சயங்க பாட்டு போயிட்டு இருக்கு. உண்மையில வயசு என்ன டிஆர்? இந்த இளைஞனை வைப்பது என்ன வழி? தனஞ்சயன் ஒரு மண்டை முட்டி விதிராம இருக்குது என்ன வழி? பாட்டு சூப்பர்னு சொல்லிட்டு முதல்ல தோல்ல தட்டிட்டு இருந்த கடைசி அவங்க தலையை தட்டி கொடுத்தாரு. டவுட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா தலையை பிடிச்சவரு இப்படி தடவிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் வச்சு இப்படி இருக்கிறாரு, விக்யானம் செக் பண்றாரு. நான் தனஞ்சயன் சொன்னேன். அப்புறமா இந்த லொகேஷன் அத்தனை பாண்டிச்சேரி மருந்து தெரியுது. ஆமா அப்படின்னு கண்ணாடி போடாம கண்ணு தெரியுது. இந்த பட்டியல் சேகர் எப்ப பார்த்தாலும் என்னால தொல்லை தாங்கல. எப்படி இன்னும் அந்த ட்ரிம்மா இருக்கிறீங்க? அது என்ன ரூட்? அது ராத்திரி திங்க் பண்ணு, காலையில திங்க் பண்ண அதை பட்டியல் சேகர் சொல்ல. எனக்கு இதை சொல்றேன்னா, இவங்க வரவங்க அத்தனை பேரும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தா எனக்கு வந்து இந்த விழாவில் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டா, நான் வந்து இன்னைக்கும் கரண்ட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த டூன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து எதையும் காரசாரமாலாம் பேசி நான் இப்பெல்லாம் எலெக்ஷன் கூட அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? எலெக்ஷன்ல நாமெல்லாம் என்ன சொன்னாலும் அவங்க செய்யறதுதான் மக்கள் செய்வாங்க. மக்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம எல்லாம் போய் புதுசா சொல்லித்தான் எதையும் புரிய வைக்கலாம், நடக்கவே நடக்காது. இந்த தனஞ்சயன் ஒண்ணு சொன்னாரு, என்னன்னு கேட்டா போய் மக்கள்கிட்ட சொன்னாக்கா என்னால திசை திருப்ப முடியும், நடுநிலை வாக்காளர்களுடைய மனநிலை திருப்ப முடியும். டிஆர் இந்த டூ படத்துக்கு வந்தாலே ராஜேந்திர பாடச பேச சொல்றாங்கன்னா என்ன காரணம்? பேசுறதுல சரக்கு லட்டா யாரும் கேட்கவே மாட்டாங்க, அவங்க போயிட்டு இருப்பாங்க. டூ கேசட் வெளியிட்டு வச்சு வந்த பிறகு அதனால மேட்ரு ஒருத்தருக்கு திறமை இருந்தா அவன் சினிமாவும் சரி, எங்கேயும் சரி, அரசியல் சரி, எவன் எப்ப வரும் யாருக்குமே தெரியும். அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து அந்த அந்த பெண் இருக்கிறாங்களா, அவங்க வந்து டிஆர்னு லாஸ்ட் அழைச்சாங்க. ஃபர்ஸ்ட் என் பேர் தான் அழைச்சாங்க, யாருமே மேடைக்கு வரல. நான் ரெடியா போய் முன்னாடி அவங்களுக்கு தெரியாமல உட்காந்துட்டேன். மறுபடியும் என் பேரை சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்களுக்கு இவ்வளவு பக்கத்துல போறாலும் எப்ப வருவாரு நீங்களுக்கு தெரியல. அப்ப வாழ்க்கையில எவன் எப்படி வருவாரு யாருக்கு எப்ப தெரியும்? என்ன சொல்ற, மன்மோகன் சிங் இருக்காரு. மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு ஒரு பொண்டாட்டிக்கே தெரியாது. அவர் ஒய்ஃப் கிட்ட போய் அவரு அப்படின்னு சொன்னா அவங்க ஒய்ஃப் அவங்க வேற பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிக்கவே இல்லை சார். நான் சொல்றதெல்லாம் எதார்த்தம். என்னன்னு கேட்டாக்கா, இப்ப கேஆர்ஜி அழகா சொன்ன, ராஜேந்தர் பாட்டு போட்டா எல்லா பாட்டும் என்னன்னு. இப்ப இன்னொன்னு சொல்றேன், நான் யார் கேட்டா நான் சொல்றேன், நான் ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர்.
நான் ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானோட பணியாற்றுவார். இப்படி சொன்னா இப்ப வசந்த் கிட்ட கூட பேசிட்டு இருந்தேன். ஆமாயா, ஏஆர் ரகுமான் ஒரு சின்ன பையனை கீபோர்டை தூக்கிட்டு வந்து என்கிட்ட அந்த ஏஆர் ரகுமான் வந்து அபிஷேக் லாரன்ஸ் கூப்பிட்டு மியூசிக் பண்ண சொன்னாய், நான் பண்ணேன். நான் இதை சொல்றதுக்கு ரொம்ப கேஆர்ஜியை பத்தி சொன்னாரு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கிடையாது. இப்ப வந்து அவ்வளவு பெரிய கீபோர்டு வேணும், அவ்வளவு பெரிய இது வேணும், எல்லாம் வேணும், இருந்தாதான் மியூசிக் பண்ண முடியுன்றாங்க. கேஆர்ஜி ஆபீஸ்க்கு நான் போனேன், படம் பண்ணணும்னு அவர் என்ன கூப்பிட்டு, அவருக்கு கூப்பிட்டு தான் நான் போனேன். அவர் என்னுடைய பெரிய மியூசிக் லவர். உதாரணத்துக்கு நம்ம கேஆர் என்னுடைய இனிய நண்பர். போன பாட்டு டிஆர் முதல் வேர்டு டீ ஆர்டர் பண்ணுவாங்க. கேஆர்ஜி டீ ஆர்டர் பண்ணிட்டு ராஜேந்திரா அவரு மௌனே முதல்ல அந்த பாட்டை அடிக்கிற அந்த டேபிள் கிளீன் பண்ணுவார் சார். அந்த டேபிள் எடுத்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. எனக்கு நம்புவீங்களா? ஒரு எனக்கு முன்னோடி என்னோட பெரிய என்னுடைய நான் பெருசா மதிக்கக்கூடிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர். சினிமால எவன் எப்படி வருவான்றதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் தயாரிப்பாளர். இவன் வந்துருவானோன்னு கண்டுபிடிக்க தெரியாத மட்டும்தான் அவங்க தயாரிப்பாளர். இதை நான் வந்து சம்பந்தம் எல்லாம் பேச நினைச்சிடாதீங்க. திறமை என்பதற்கு எதுவுமே தேவையில்லை. ஒண்ணுல இந்த தாளம் கிடைச்சதுன்னு வாசிட்டேன், எதுவுமே கிடைக்கல, மியூசிக் போடணும், எப்படி போடுவீங்க? அதான் நான் சொன்னேன், தோல் வாத்தியம் கிடைச்சா தோல்ல வாசிக்கலாம். தோல் வாத்தியம் கிடைச்சா தோல் வாத்தியம் கிடைக்கல, எப்படி வாசிக்க முடியும்? இன்ஸ்ட்ருமெண்டே கிடைக்கல, ஒண்ணு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கல, தோல் இருந்தா எப்படி இதுக்கு என்ன வயசு? இதுக்கு என்ன வயசு வேணும்? என்ன கொஞ்சம் வாட்டர் பிளீஸ். நான் இந்த தண்ணி மட்டும் தான் அடிப்பேன். நான் ட்ரம் மட்டும் தான் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன். நான் ட்ரம் அடிக்காதனாலதான் இந்த அளவுக்கு, தம் அடிக்காதனாலதான் ட்ரம் அடிக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தன் கேட்டான், தோல் வாத்தியத்தில் இவ, அதாவது சிவமணி சொல்லுவாங்க, சிவமணி என்னோட பணியாற்றியாலும் ஏஆர் ரகுமான் என்னோட பணியாற்றியாலும் எந்த எது வேணா சவுண்டே ஒண்ணுமே இல்லை, இன்ஸ்ட்ருமெண்டே இல்லை. வேர்ல்டு ரெக்கார்டு 24 ஹவர்ஸ் நீங்க வசந்த் போன்ற சில்லுமணி போன்ற இயக்குநர்கள், கேஆர் கூட இயக்குனர் தான், சர்க்குனர் இருக்காரு. ஒண்ணுமே என்ன வேணா, புல்லு கூட ஆயுதம். என்ன வேணா பண்ணுவேன். சரிடா, இதுல வாசிச்ச தோல் வாத்தியம் கிடைக்கல, ஒண்ணு மேல ஒரு மைக்கு,
என்னடா ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம வந்து இங்க என்னமோ டூன்றான், வந்திருக்க தலைப்பை விட்டுட்டு வேற ஏதோ பேசக்கூடாது இல்லையா? தலைப்பு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தோன்னு சில பேருக்கு மலைப்பு வரும், சில பேருக்கு என்னடா இங்க வந்து டூன்னு என்னமோ விடுறான் அப்படி நினைக்க கூடாதுல்ல. அதுக்குதான் டூக்கு வந்தேன். என்ன சொல்ல வர, ஒரு அபிஷேக் லாரன்ஸ், ஏன் டி ராஜேந்தர் கூப்பிட்டு நான் போனேன்னு அபிஷேக் லாரன்ஸ் சொன்னார், ஸ்ரீராம் அங்க இந்த பாட்டு சூப்பர் சார், எக்ஸ்ட்ராடியா பாடிருக்கீங்க. அபிஷேக் லாரன்ஸ் கிட்ட போனேன், என்னப்பா பாட்டு தம்பின்னு. அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ், சின்ன குழந்தை கூட உனக்கு சார் தான் சொல்லுவேன். என்ன சார் நான் சின்ன பையனா இருந்தா என்ன, நான் அன்பேசுன்னு சொன்ன அன்பேசு பாலிசி. ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் ஒரு லிங்கம் இருக்கு. ஒவ்வொரு சின்ன குழந்தை கூட தெய்வம் தான், அதுக்குள்ள சிவம் இருக்கு. நாங்கள் அன்பேசி என்ன சொல்லுவோம், வணக்கம் சொல்லுவோம். இது எங்களோட பண்பாடு. சின்ன பையனா இருந்தாலும் உனக்கு வயசுல சின்னவனா இருக்கலாம், சொல்லு தம்பி மியூசிக் என்ன, டியூன் என்ன, ஏன்னா ஃபோக் சாங்க என்ன, எனக்கு வழக்கமாக ஃபோக் தான் தருவீங்க அப்படின்னு. நோ இட்ஸ் நாட் அ ஃபோக், இட்ஸ் நாட் அ டிபிக்கல் ஃபோக், வேற பேட்டர்னு. அதுக்கான பொருத்தனம். ஆனால் நீங்கள் பொருத்தமாக ஆகி தலைவர், நீங்கள் பாடணும், சிம்பம் படுறது நீங்கள் பாடினார் போட்டாரு. ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை, ஒன்று பண்ணுற தம்பி, நான் வாய்ஸ் நீ கேட்டு போயிடுறேன், ஒரு ட்ராக் கேட்டுக்கிறேன், நாளைக்கு நான் பாடி கொடுத்துருவேன். ரொம்ப அவசரமா இருந்தால் ஒரு சும்மா ரஃப் ட்ராக் ஒன்று அடிக்கிறேன், பின்னாடி பர்ஃபெக்ஷன் தான் சார், சரி சொல்லு அப்படின்னு பாடினாரு. போட்ட ஒரு டியூன் அவரே கேளுங்க, டியூன் சொன்னாரு பாடினேன். இது ரஃப் ட்ராக் வச்சுக்கணும், இதுதான் சூப்பர் ட்ராக், இதான் வேணும். சரி பாடி முடிச்ச எண்டில் இந்த டூக்கு நடைய மாத்துன்னு சொல்லி டாலாக் இலாக அது விட்டு பேக்ரவுண்ட் அது பண்ண சொன்ன, பண்ணி கொடுத்தேன். 2 பசங்க கட்டி பிடிச்சிட்டாங்க. நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு பாட்டு பண்ணி ஒரு படம் வெற்றி அடைஞ்சு என் மகன் வந்து என்னை கட்டிப்பிடிச்சு வாழ்த்துறதை விட இளைய தலைமுறை அபிஷேகம் லாரன்ஸும் ஒரு ஸ்ரீராமும் இதான் லைஃப்ல எனக்கு நான் சம்பாதிச்ச ஒரு சொத்து. வேணான்னு கேட்டா ஒரு யங்ஸ்டர் சொல்றேன், ஒரு நாளைய தலைமுறையில் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கும் பாருங்க, கிருஷ்ணா சொல்றது கிருஷ்ணா மனசுல இருந்தாலும் அது போறோம். யாராலும் என்னை எங்கேயும் நிமித்து எடுத்து பேத்து வைக்கவே முடியாது. நைனா சொன்ன மாதிரி ஒரு தலைவராக படம் கொடுத்தேன்னு கேட்டா எந்த கோடியை வச்சு படம் எடுக்கல, வெறும் தாடி வச்சுதான் படம் எடுத்தேன். வெறும் தாடி 108 பாட்டு போட்ட விடுதலை ராகத்துக்கு 108 பாட்டு. அது போயிட்டு அந்த புடிச்சிட்ட போவேன், 108 பாட்டு பேக்ரவுண்டோட பாடுவேன். யாரையா பாட சொல்லுங்க, 108 பாட்டு வித் பேக்ரவுண்ட். எண்ணுகி ரோசா எங்கடி போற மாமலர் வந்து பாடுது இங்கு அம்மாலே அடி அம்மாலே அடி அம்மாலே அடி அம்மாலே. இது ரெக்கார்டிங் தேட்டர் 9 வயசு இருந்தா இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அன்னைக்கு உள்ள இந்த 9 வயசு யூஸ் பண்ணும், யாரும் இல்லை, யாரு போற நோ ப்ராப்ளம். இதை தேக்க சூடு போன அம்மாளே அடி அம்மாளே அப்படி போடு. என்ன எங்களுக்கு அதுவும் நான் தான். யாருக்கா தெரியுமா இந்த திறமைசாலி தான் டி ராஜேந்தர். நைனா வந்து இதுல பாக்குறாரு, நெஞ்சில் வராகத்துல மௌனே இங்க பாரா ராஜேந்திரா, அதே இவன் அழுகுறாடா, அவ சரிதா அழுகுறாட, இங்க ஷெனாய வாசிக்க விடுமோனே. ஷெனாய் வரல, ஆனா இங்க ஷெனாய் எனக்கு வேணுமோனா, ஆமா மோனே வர வைக்கிறான். மணி 9 மக்கள் வர வைக்க சொன்னா என்னத்த வர வைக்க முடியும், உட்காருங்க. ஓகே என்ன பண்ணான்,